அந்த இரவு மிகவும் அமைதியாகவும் குளிராகவும் இருந்தது. அனன்யா மற்றும் தீபா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தங்கள் கிராமத்துக்கு வெளியே இருக்கும் பழைய வெறிச்சோடி வீட்டை பார்க்க போக முடிவு செய்தனர். அந்த வீட்டை பற்றி கிராமத்தார் பல கதைகள் சொல்லியிருந்தார்கள். இரவில் யாரோ பேசும் சத்தமும் வீட்டு உள்ளே நிழல்கள் அசையும் என மக்கள் கூறினார்கள். நிச்சயமாக உள்ளே போவேனா அனன்யா? தீபா தயங்கிக் கொண்டே கேட்டாள். ஐயோ தீபா, பேய்கள் எதுவும் இருக்காது, நம்ம பயப்படாம உள்ள போய் பார்க்கலாம் என்று அனன்யா புன்னகையுடன் கூறினாள். அவர்கள் மெதுவாக கதவை தள்ளி உள்ளே நுழைந்தனர். உள்ளே திடீரென்று காற்று மிகவும் குளிர்ந்தது. சுவர்களில் இருந்த பழைய ஓவியங்கள் அவர்களை பார்த்தது போலவே தோன்றியது. தரையில் அடிகள் பதிக்கும்போது மரம் மெதுவாக கத்தியது. திடீரென்று ஒரு மெலிதான குரல் கேட்டது. வெளியே போ இப்போதே. தீபா நடுங்கிக் கொண்டு அனன்யாவின் கையை இறுக்கமாக பிடித்தாள். அனன்யா, அந்த சத்தம் கேட்டியா? அது அது காற்று மாதிரியே இருக்கும் என்று அனன்யா சொன்னாலும் அவளுடைய குரலில் தைரியம் குறைந்திருந்தது. அவர்கள் மேலும் உள்ளே சென்றனர். திடீரென்று கடைசி அறையின் கதவு தானாக திறந்தது. அனன்யா, தீபா இருவரும் அதை கண்டு உறையுண்டு விட்டனர். அந்த அறையில் ஒரு பழைய ஆடி வைக்கும் நாற்காலி மெதுவாக தானாக அசைந்து கொண்டிருந்தது. நீங்கள் வரக்கூடாது. குரல் இப்போது இன்னும் வலுவாக ஒலித்தது. தீபா அனன்யாவை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, அனன்யா, நாம் இங்கிருந்து போயிடலாம் என்றாள். அமையாத வகையில் அந்த நாற்காலி திடீரென்று நின்றது. அறையின் மூலையில் ஒரு நீண்ட கூந்தல், வெறிச்சோடிய கண்கள், பயங்கரமான சிரிப்புடன் ஒரு நிழல் நின்றிருந்தது. அந்த நிழல் அவர்களை நோக்கி வேகமாக வந்தது. தீபா அலறினாள். அவர்கள் இருவரும் பயந்து கதவை தள்ளி வெளியில் ஓடினர். வீடு முழுவதும் கத்தும் சத்தங்களும் அசைவுகளும் ஒலித்தன. அவர்கள் வீட்டின் கதவை கடந்து ஓடிச் செல்லும் போது தீபா பின்னோக்கி பார்த்தாள். அந்த நிழல் ஜன்னலின் பின்புறத்தில் நின்று பிசகிய ஒரு சிரிப்புடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை கிராமத்தார்கள் வீட்டை நோக்கிச் சென்றபோது கதவு திறந்திருந்தது. ஆனால் உள்ளே போன 2 ஜோடி பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. வெளியே வந்த எந்த சுவடும் இல்லை. கிராமத்தில் காலையில் வெள்ளி ஒளி பரவினாலும் பழைய பங்களா இன்னும் இருண்டு பனி சூழ்ந்து இருந்தது. அனன்யா மற்றும் தீபா நேற்றிரவு அந்த வீட்டுக்குள் சென்றதாக கிராமத்தாருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வெளியே வந்ததை யாரும் காணவில்லை. நாம் உள்ளே போகணும் என்றார் கிராமத்தின் மூத்தவர் ரங்கசாமி. அவர் முன்வந்து நின்றார். மற்றவர்கள் தயங்கினார்கள். ஆனால் அவருடைய கண்களில் இருக்கும் கவலையை பார்த்தவுடன் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். பழைய இரும்பு கதவு மெதுவாக ஆட்டம் கண்டது. இதுவரை எந்த மனிதரும் தொட்டதில்லை போல் தோன்றியது. கிராமத்தார்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். மெல்ல உள்ளே நுழைந்தவுடன் காற்றில் ஒரு பிசகு தோன்றியது. வீட்டின் உள்ளே பழைய மரம் உடைய நிலத்திலே தூசி படிந்திருந்தது. சுவர்களில் சிதைந்த பச்சை நிற ஆடை போன்ற பழைய வாசகங்கள், பிளந்த ஓவியங்கள், பல்லாயிரம் கண்கள் போல அவர்களை பார்த்து கொண்டிருந்தன. அனன்யா, தீபா என்று ரங்கசாமி கூப்பிட்டார். அவன் குரல் வீட்டின் வெற்று சுவர்களில் எதிரொலித்தது. திடீரென்று, நீங்கள் வந்திருக்க கூடாது என்று மெதுவான குளிர்ந்த குரல் ஒன்று ஒலித்தது. கடையில் 2 பாத அடிகள். இதோ பாருங்கள் என்று ஒருவர் விழித்து கூறினார். நிலத்தில் மூடுபட்ட தூசியில் 2 ஜோடி பாத அடிகள் உள்ளே சென்றிருந்தன. அனன்யா, தீபா என்று திகைத்தபடி கூறினான் ஒரு இளைஞன். ஆனால் அந்த பாத அடிகள் வெளியே வரவில்லை. அவர்கள் வெளியே வரவில்லை என்ற ரங்கசாமி ஒரு கனமான மூச்சு விட்டார். நிழல் விரைந்து வருகிறது. திடீரென்று ஒரு நிழல் நடைபோட்டு வந்தது. அது நீளமான முடி, வெறிச்சோடிய கண்கள், ஆழ்ந்த சிரிப்பு கொண்ட உருவமாக இருந்தது. கிராமத்தார்கள் மௌனமாக ஒரு கணம் பார்த்தனர். அடுத்த சில வினாடிகளில் அந்த நிழல் புயல் போல் விரைந்து வந்தது. ஓடுங்க என்று ரங்கசாமி உருமினார். அனைவரும் கதவிற்குள் ஓடினர். ஆனால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. உண்மை தெரிய வருகிறது. அவள் அழுத்தமாக உள்ளே வந்தாள். அந்த நிழல் மெதுவாக மாறியது. அது அனன்யா மற்றும் தீபாவாக மாறியது.
அவர்கள் பால்வெளியாக துலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் கண்களில் பெரும் துக்கம் இருந்தது. அனன்யா, தீபா என்று நின்றவர்களில் ஒருவர் மெதுவாக சொன்னார். தீபா மெதுவாக, நாங்கள் வெளியே வரவில்லை என்றாள். சாபத்தை நீக்குதல். வெளியில் கிராமத்தார்கள் தீபம் ஏற்றி வேத மந்திரங்களை உச்சரித்தனர். அந்த பங்களா அசையத் தொடங்கியது. சுவர் விரிசல்கள் பெரிதாக விரிந்தன. வீட்டின் பிரகாரம் முழுவதும் ஒளிக்கதிர்கள் பரவின. அனன்யா மற்றும் தீபாவின் உருவங்கள் மெதுவாக மங்கலாயின. நன்றி என்ற தீபாவின் மெலிதான குரல் காற்றில் கலந்து போனது. நிழல்கள் மறைந்து போனது. அடுத்த நாள் கிராமத்தார்கள் அந்த வீட்டை இடிக்கத் தொடங்கினர். ஒரே ஒரு சேறு நிற மேகம் அந்த வீட்டின் மேல் மறைந்து கொண்டே போனது. இரவு நட்சத்திரங்கள் ஜொலிக்க ரங்கசாமி மேலே பார்த்து மன்றமிட்டார். நீங்கள் இப்போது அமைதியாக இருக்கலாம். அந்த வீட்டிலிருந்து ஒருபோதும் மீண்டும் எந்த நிழலும் வெளிவரவில்லை.